ரெண்டும் அடுத்து அண்ணா புத்தகத்தில் ஏதோ படிச்சுட்டு இருக்காரு. எழிலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பில்டிங் இருக்குது. இது என்ன பில்டிங்னு தெரியல, தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். ஹாய் மக்களே, உங்கள் மீனவன் கார்த்தி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சென்னை மெரினா பீச்சில் அம்மா சமாதி, எம்ஜிஆர் சமாதி, அப்படியே எல்லாத்தையுமே பார்த்துருவோமே அப்படின்ட்டு வந்திருக்கேன். அப்படியே வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி தான் நம்ம சேனலில் வந்து இந்த எம்ஜிஆர் சமாதி, ஜெயலலிதா அம்மா சமாதி எல்லாத்தையுமே நான் இப்போ ஃபுல்லாக காட்ட போகிறேன். பார்க்காதவங்க பாருங்கள், நீங்கள் பார்த்துருந்தாலும் ஒரு வாட்டி அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குது. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சேனலை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள், அந்த ரெட்டை இலை சின்னத்தோடு அப்படியே இருக்குது. எழிலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பில்டிங் இருக்குது. இது என்ன பில்டிங்னு தெரியல, தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு பில்டிங் இருக்குது, இது என்னென்னு தெரியல, தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் கமெண்டில். அப்படியே நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே எல்லாத்தையும் காட்டுறேன். தமிழ்நாடு அரசு நிறையா இருக்குது. ஜோம் அப்படியே என்ட்ரன்ஸ் வந்துட்டோம், வேறு லெவலில் இருக்குங்க. அப்படியே ஒரு ஜூம் பண்ணி ஒரு ஃபோட்டோ அடிப்போம். சரி, இங்கிட்டு எம்ஜிஆர் சிலை, அங்கிட்டு புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவங்களுடைய சிலை, ரெண்டு சிலையும் அப்படியே இருக்குது. இடம் நல்லா சுத்தமாக இருக்குது. காலையில் 9 மணிலேருந்து தான் ஸ்டார்டிங் உள்ள அனுமதி. ஃபஸ்ட்டு நான் காலைல ஒரு 8 மணிக்கு வந்தேன், 9 மணிக்கு மேலே தான் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதோட சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிட்டால அப்படி சுற்றி பார்த்துட்டு அப்படியே இங்கிட்டு வந்துட்டேன். கரெக்டாக 9 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். 7 மணி 8 மணி வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே பார்ப்போம். இது என்ன செடின்னு தெரில, அந்த செடியை பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குது. இது இந்த அழகுக்காகவே, அழகு செடிகளுக்காகவே வச்சுருக்காங்க பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். அழகாக இதை பராமரிச்சுக்கிட்டு நல்லா வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது உண்மையில். அப்படி இங்கிட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்கு. சரிதா, ஜெயலலிதா சமாதி, அடுத்து எம்ஜிஆர் சமாதி, கலைஞர் சமாதி, அண்ணா சமாதி, மொத்தம் 4 இது இருக்குது. அப்படியே நான் ஒவ்வொன்றா அப்படியே காட்டுறேன், அப்படியே பாருங்கள். இங்கிட்டு அந்த செடிகளை பூரா பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. தெரியுதா, இந்த பாருங்க, தண்ணி அடிக்கிறது எல்லாத்துக்குமே. இன்னும் கொஞ்சம் இருக்குது, நெருக்கி தான் போயிட்டுருக்கேன். அப்படியே காட்டுறேன் பக்கத்தில் போய். வந்தாச்சு, நெருக்கி வந்தாச்சு. நல்லா சூப்பராக இருக்குங்க இடம். இந்த பாருங்க எப்படி இருக்குது பாருங்க, இரட்டை இலை. ஓகே, அப்படி எனக்கு காட்டுறேன். அப்படி ஒரு ஃபோட்டோவை பாரத் ரத்னா எம்ஜிஆர் அணையா விளக்கு எல்லாமே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்க. இந்த இருக்கு பாருங்க, மாண்புமிகு தமிழக முதல்வர் மக்கள் திலகம் டாக்டர் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் தோற்றம் 17/1/1917, இறந்தது 24/12/1987. அணையா விளக்கு. ஓகே, அடுத்து வந்து அம்மாவோட நினைவிடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். அடுத்து பக்கத்துலேயே இருக்குது.
இங்கிட்டு வந்து அம்மா அருங்காட்சியம் அதுவுமே இருக்குது, அதையும் நான் காட்டுறேன். அடுத்து இங்கே பாருங்க சிங்கம், இதை பாருங்க, இது ஒரு வடிவத்தில் வச்சுருக்காங்க. மக்களால் நான், மக்களுக்காக நான். பாருங்க எப்படி இருக்கு. தோற்றம் 24/1948. அடுத்து அம்மாவோட ஃபோட்டோ இங்கிட்ட அணையாவளுக்கு தான் வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம அண்ணா சமாதி நினைவிடம், அண்ணா சமாதி கலைஞர் நினைவிடம். அடுத்து அப்படியே உள்ளே போய் பார்த்துருவோமா? அப்படியே என்ட்ரன்ஸ்லேயே பாருங்களேன், சிலை திறப்பாளர் முதலமைச்சர் கருணாநிதி என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. அதே மாதிரி அங்கிட்டு ஒரு சிலை, அப்படியே உள்ளே போய் பார்ப்போமா? பாருங்க. ஓகே, அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். அண்ணா சமாதி கலைஞர் சமாதி ரெண்டும். அடுத்து அண்ணா புத்தகத்தில் ஏதோ படிச்சுட்டு இருக்காரு. ஒரு டவர் ஒன்று இருப்பாங்க, இது வந்து பேரிஸ் டவர்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெருசாக இருக்கும். அதே மாதிரி அங்கே எம்ஜிஆர் சமாதி அம்மா சமாதியில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும் நல்லா வச்சுருக்காங்க. அடுத்து அப்படியே பார்த்துருவோம். இங்கிட்டு வந்து பேரறிஞர் அண்ணா அருங்காட்சியம் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த சமாதியை போய் பார்த்துட்டு அதுக்கு பிறகு அருங்காட்சியத்துக்குள்ளே போய் பார்ப்போம். எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்குகிறது. அறிஞர் அண்ணா அவங்களுடைய நினைவிடம் தான். அடுத்து கலைஞரோட நினைவிடம் வந்து அதுக்கு பேக்லேயே பின் சைடு இருக்குது, தெரியுதா? இந்த அப்படி ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அடுத்து அதையுமே போய் பார்ப்போம். அப்படியே பார்ப்போம் வாங்க. சூப்பராக இருக்குங்க ஏரியா, பாருங்கள் எப்படி இருக்குது. சூப்பராக இருக்குது. அப்படியே வீடியோ மிஸ் பண்ணால் பாருங்கள், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இது வந்து உள்ளே போகிறதுக்கு அலௌடு இல்லை போலக்கு. ஓய்வெடுக்காமல் உழைத்தவர் இங்கே ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார். ஓகே, அவ்வளோதான். அப்படியே இதில் பாருங்க தண்ணி விட்டுருக்காங்க.